இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் வெரைட்டி. அது ரைஸ் அண்ட் தேங்காய் பால் வச்சு கேபேஜ் ரைஸ். ஸோ இந்த கேபேஜ் ரைஸ்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப், தேங்காய் பால் 1.5 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, முட்டைக்கோஸ் நறுக்கியது 1 கப், பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, உப்பு. ஸோ இந்த சிம்பிளான ஈஸியான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கர் மட்டும் ஆன் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நெய். இதுக்கு வந்து பூண்டும் வெங்காயம், பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் 2 வந்து சேர்க்க போகிறேன். ஒருவேளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட பிடிக்கலைன்னா அப்போ நீங்கள் வந்து அதை நல்ல பொடி பொடியாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி நறுக்கி போட்டுடுங்க. பட் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், அந்த பூண்டும் வெங்காயத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கப்பு நீங்கள் முட்டைக்கோஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப்பு கிட்ட நீங்கள் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துடணும். ஓகே, எண்ணெய் இந்த சைடு நெய் எண்ணெய் காஞ்சாச்சு. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோம்பு, அப்புறம் இந்த நறுக்குன இந்த வெங்காயம் பூண்டு இதை போட்டுடலாம். அப்புறம் நீங்கள் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இதோட இப்போ 1 கப் முட்டைக்கோஸ் வந்து உள்ளே சேர்த்துருவோம். ஸோ காய் வந்து நம்ம பிளெயினாக கொடுத்துட்டா வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ரைஸ் வழியாக நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னொரு பாஸ்மதி ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். அப்படி ரைஸோட ஒன்றா கலந்துறதுனால பிள்ளைங்களால் அப்படி காயெல்லாம் ஒதுக்க முடியாது, அப்படி எடுத்து சாப்பிட தான் வேணும். ஓகே, இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அரிசியை இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நான்வெஜ் டெய்லி பண்ண முடியாது. பட் ஆனால் பிள்ளைங்க வந்து வெரைட்டி ரைஸஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்போ பாருங்க நம்ம வந்து புளி சாதம் இல்லாட்டி வந்து இல்லாட்டி லெமன் ரைஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால், அப்புறம் சாம்பார் சாதம், இதெல்லாம் வந்து நம்ம டிப்பிக்கலாக எப்போவுமே பண்ணுறது தான். இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் நிறைய வெரைட்டியாக கேட்குறாங்க ரைஸு. ஸோ இந்த ரைஸ்க்கு இன்றைக்கி நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல. என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஸோ 1 கப் ரைஸ்க்கு நம்ம ஜென்ரலாக வந்து 2 கப்பு தண்ணி இல்லாட்டி எனி ஃபார்ம் ஆஃப் லிக்விட் சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக 2 கப்பு தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். ஒன்று, 2. ஸோ உங்கள் தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கப்பு தேங்காய் பால் சேருங்க. இது வந்து ரொம்ப திக்கான தேங்காய் பால், அதனால் நான் 1 கப்பு தேங்காய் பால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் இந்த தேங்காய் பாலில் வேகும்போது அந்த ரைஸோட ஃப்ளேவரே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நான் வந்து சில நாள் என்ன பண்ணுவேன்னா இந்த பட்டாணிலாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இதே மாதிரி பட்டாணி போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து கேரட் போட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்ற எனக்கு வந்து தேங்காய் பால் புளிய டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ரெகுலர் பாலே ஊற்றி நான் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நல்லா தான் வரும். ஸோ ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற பிரியாணி ரைஸில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஒயிட் கலர் உங்களுக்கு ரைஸ் வேணுங்கும் போது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அதுக்கு பாதி தண்ணி பாதி பால் விட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். அந்த ரைஸோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாம் சேர்த்தாச்சு, உப்பை தவிர. ஸோ லேசாக உப்பு சேர்ப்போம். நைஸ். ஓகே, இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட், எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் கொடுத்து நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ 3 விசில் கொடுத்து நம்மளோட கேபேஜ் ரைஸ் வந்து இப்போ இறக்கி வச்சுருக்கு.
சரி, திறந்து பார்க்கலாம் என்ன நிலமையில் இருக்குது நம்மளோட ரைஸ் அப்படின்னு. ஓகே, எஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நைஸ். பாருங்க, அருமையான வெளவெளேர்னு இருக்குது நம்மளோட கேபேஜ் ரைஸ். ஸோ இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு செய்கிற சாதத்துக்கு வந்து நீங்கள் சைடில் வந்து எய்தர் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல கிரேவி, இல்லாட்டி வந்து முட்டை மசாலா இதோடெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். ஓகே, ஸோ அது நம்மளோட கேபேஜ் ரைஸ். ஜஸ்ட் ஒரு கலருக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அருமையான கேபேஜ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேபேஜ் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் வீட்டில்.